வணக்கம். நாம இப்ப மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சுதர்சனரினுடைய ஸ்தோத்திரத்தை பார்க்க போறோம். இந்த சுதர்சனர் யார் அப்படின்னு கேட்டானா, பகவான் ஸ்ரீமன் நாராயணரினுடைய கையில இருக்கக்கூடிய அற்புதமான ஆயுதமாக பெரியவர்கள் சொல்றாங்க. இந்த சுதர்சனர் வேறு, ஸ்ரீமன் நாராயணன் வேறு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீமன் நாராயணர் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கே சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாகவும் ஜெகத் பிதாவாகவும், அதாவது உலகத்தை பெற்றெடுத்த தந்தையாகவும் இருக்காரோ, அதை போலவே இந்த சுதர்சனரும் அதிசக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுதர்சனரை நாம வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டுல வறுமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காசு இல்லாத கஷ்டமானது இருந்ததுன்னா அதுவும் நீங்கிவிடும். எந்த பயம் இருந்தாலும், பூதத்தினால் பயம், பிரேதத்தினால் பயம், பிசாசுகளால் பயம், மற்ற துஷ்டர்களால் பயம், எந்த விதமான பயம் இருந்தாலும் அனைத்தும் நீங்கிவிடும். எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படின்னு இந்த சுதர்சனரினுடைய பெருமையை சொல்றாங்க. கோட்டி சூரிய பிரகாசத்தோட இருக்கக்கூடிய இந்த சுதர்சனரானவர் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருளை நொடியில் நீக்கக்கூடியவராக இருக்கார். அந்த சுதர்சனரை பற்றி பாகவதத்துல நவமஸ்கந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 9வது அத்தியாயத்துல அம்பரீஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறந்த பக்திமான் செய்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த அம்பரீஷனினுடைய அற்புதமான பக்தியை பாராட்டி ஸ்ரீமன் நாராயணர் என்ன செய்தார் அப்படின்னா, தன்னோட கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தையே அவருக்கு பரிசாக கொடுத்துட்டாராம். அந்த சமயத்துல அவரை சோதிக்க துர்வாசரானவர் வர, அந்த துர்வாசர் இவரை மிகவும் சோதித்ததுனால துர்வாசர் மேல கோபம் அடைந்த இந்த சுதர்சனர் துர்வாசரை எதிர்த்து துரத்த ஆரம்பிச்சாராம். அப்படிப்பட்ட மகரிஷி, மிகவும் சக்தி வாய்ந்த மகரிஷியான துர்வாசர் 14 உலகத்துக்கும் ஓடி சென்று எங்கும் அவருக்கு அடைக்கலம் கிடைக்காம இறுதியில ஸ்ரீமன் நாராயணன் பாதத்துல விழ, ஸ்ரீமன் நாராயணர் அம்பரீஷனினுடைய பாதத்திலேயே சென்று விழு, நான் பக்தர்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்ல, அந்த அம்பரீஷனை போய் இந்த துர்வாசரானவர் சரணாகதி செய்ய, அந்த அம்பரீஷன் துர்வாசரை துரத்தி தனக்காக துரத்தி கொண்டு வந்த சுதர்சனரை பார்த்து அற்புதமாக செய்த மந்திர சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். வரீங்களா? இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை நாம இப்ப கேட்கலாம். ஸ்ரீ அம்பரீஷ உவாச்ச त्वमग्निर्भगवान् सूर्यस्त्वं सोमो ज्योतिषां पतिः त्वमापस्त्वं क्षितिर्व्योम वायुर्मात्रेन्द्रियाणि च सुदर्शन नमस्तुभ्यं सहस्राराच्युतप्रियः सर्वास्त्रघातिं विप्राय स्वस्ति भूयो इटस्पते त्वं धर्मस्त्वं मृतं सत्यं त्वं यज्ञोऽखिलयज्ञभोक् त्वं लोकपालः सर्वात्मा त्वं तेजः पौरुषं परम् नमः सुनाभा किल धर्मसेतवे ह्यधर्मशीलासुरधूमकेतवे त्रैलोक्यगोपाय विशुद्ध वर्चसे मनोजवायद्भुत कर्मणे कृण्ये त्वत्तेजसा धर्ममयेन संहृदं तमः प्रकाशश्च धृतो महात्मनां दुरत्ययस्ते महिमा गिरां पते त्वद्रूपमेतत् सदसत्परावरं यदा विसृष्टस्तवमनञ्जनेन वै बलं प्रविष्टो अजितदैत्यदानवं बाहुदरोर्वाङ्गरिशिरोदराणि वृक् ननन्तजश्रं प्रधने विराजसे सत्वं जगत्राण कलप्रहाणये निरूपितः सर्वसहो गदाभृता विप्रस्य चास्मत्कुलदैव हेतवे विधेहि भद्रं तदनुग्रहो हि नः यद्यस्ति तद्दमिष्टं वा स्वधर्मो वा स्वनुष्ठितः कुलं नो विप्रदैवं चेद्विजो भवतो विज्वरः यदि नो भगवान् प्रीत एक सर्वगुणाश्रयः सर्वभूतात्मभावेन द्विजो भवतो विज्वरः इति श्रीमद्भागवत महापुराणे नवमस्कन्धे पंचमोऽध्याये अम्बरीषकृत सुदर्शन स्तोत्रं सम्पूर्णम्।